அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்தின் மூலமாய் ஹெவன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதினாலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். தானியமும் திராட்சரசமும் இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் நம் இருதயத்துக்குள்ளே உண்டாகும். கர்த்தர் நம்மை அவருடைய மகிழ்ச்சினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் காலை நேரத்தில் நம்மை நிரப்புவார். அதிகாலையில் நம்முடைய இருதயங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஊற்றி விடும்போது நம் இருதயத்துக்குள்ளே ஒரு ஆனந்த களிப்பு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் முதல் நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முதல் நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுத்து விட்டு அந்த நாளை நாம் ஆரம்பிக்கும்போது அந்த நாள் கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மை தொடர்ந்து வரும். ஆகவே நம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிற பழக்கத்தை, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் தீர்மானிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகள் எத்தனை உண்டு, அதை விவரித்து சொல்ல முடியாது. அந்த அளவில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்த நன்மையை நாம் நினைத்து இந்த காலை நேரத்திலே கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதித்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை மகிமைப்படுத்திவிட்டு வசனத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். கண்களை இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து துதியுங்கள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்திலே அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு நேர் செய்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா நீங்கள் எவ்வளவு பெரியவரப்பா, எவ்வளவு பெரியவரப்பா. எங்கள் வாழ்க்கையிலே அப்பா நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் அப்பா, அதை நினைத்து பார்க்கவே முடியாதப்பா. அவ்வளவு நன்மைகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர் ராஜா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனுமாய் நீர் இருக்கிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். வழியை உயர்த்தி
உயர்த்தி அதில் உள்ள இடர்களெல்லாம் நீக்கி போடுகிறீர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஏசப்பா, நாங்கள் வலது புறம் இடது புறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களை வழி நடத்தி வருகிற ராஜா. உமக்கு ஸ்தோத்திர, ஸ்தோத்திரப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எங்களுக்கு பலன் தந்தீரே ராஜா. உமக்கு நன்றி. நாங்கள் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கலம் தந்தீரே ராஜா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தருகிற உணவுக்காக நன்றி அப்பா, உடைக்காக நன்றி, தங்குகிற இடத்திற்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஏசப்பா. இந்த காலை நேரத்தில் அப்பா நாங்கள் தியானிக்க போகிற உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறப்பா. தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் அப்பா சகல பகுதியில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சஞ்சலங்கள் நீங்கி போகும் என்று சொன்னீரே, நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஏசப்பா, அந்த நித்திய மகிழ்ச்சினால் இந்த வருடம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. இன்னும் ஆண்டவரே, ஹெவன் டிவி குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக செபிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் குடும்பம், தம்முடைய பிள்ளைகள் குடும்பம் தழைக்கட்டும் அப்பா, தழைக்கும்படியாய் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை நேரத்தில் தியானிக்கிற உடைய வார்த்தை வசனம் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாய் இருக்க என் ஆண்டவர் கிருபை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இந்த நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 24. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்த்து சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தருவேன், உன் மன விருப்பத்தை நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன விருப்பம் என்றால் நம் உள் மனதில் இருக்கிற ஆசைகள், தேவைகள், விருப்பங்கள், இவைகள்தான் மன விருப்பம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான மன விருப்பங்கள் காணப்படும். படிக்கிற பிள்ளைகளுக்கு அதிக மார்க் வாங்க வேண்டும் என்கிற மன விருப்பம் இருக்கும். வேலை பார்க்கிறவர்களுக்கு வேலையிலே ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும், நிறைய சம்பளம் கிடைக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கும். இன்னும் ஒவ்வொருவருடைய மனதிலும் இப்போ பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கணும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் இருக்குது. பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வேணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஒரு மன விருப்பம் இருக்கும். இப்படி ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் தருவேன் என்று சொல்கிறார்.
எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளை. கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு அவர் செய்ய வேண்டுமானால் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் நாம் தியானிப்போம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 10வது வசனம். சாலொமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. சாலொமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அப்போ நம்முடைய விருப்பம் கர்த்தருக்கு ஏற்றதாய் உகந்ததாய் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் கர்த்தர் நம் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நமக்கு பின் நாட்களில் அதில் நன்மை இருக்காது, தீமைதான் இருக்கும் என்று இருக்கிற நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்ற மாட்டார். கர்த்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பத்தை, வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார். அது தாமதித்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தருவார். நம் வேதத்தை பார்க்கும்போது சிலருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, சிலருடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றப்படவில்லை. எலியாவை பாருங்கள். ஏசபேலுக்கு பயந்து சூரைச்செடியின் அடியிலே போய் இருந்து கொண்டு கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே தன் மன விருப்பத்தை தெரிவிக்கிறார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டாரா? அதை அவர் நிறைவேற்றவே இல்லை. இன்னும் பாருங்கள், யோசேப்பின் சகோதரர்களுடைய விருப்பம் யோசேப்பு சாக வேண்டும் என்று கர்த்தர் அந்த மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றவில்லை. ஆமானின் விருப்பம் மொர்தெகாவை தூக்கில் போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை நிறைவேற்றினாரா? கர்த்தர் அதை நிறைவேற்றவில்லை. ஆபிரகாமின் விருப்பம், தனக்கு சந்ததி வேண்டும் என்பது ஆபிரகாமின் விருப்பம். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். அன்னாளின் விருப்பம், தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பது. கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தார். எஸ்தருடைய விருப்பம், யூத குலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று. நெகேமியாவின் விருப்பம், இடிந்து கிடக்கிற அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று. கர்த்தர் இவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினார். அப்போ கர்த்தருடைய பார்வைக்கு எது உகந்ததா ஏற்றதா இருக்கிறதோ அதை தான் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறைக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலொமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. இங்கே பாருங்கள், சாலொமோனுடைய மன விருப்பம் என்னவென்றால் கர்த்தருடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறிப்பதற்குடைய ஞானமுள்ள இருதய வேண்டுமென்றே. கர்த்தர் சாலொமோனுக்கு கிபியோனிலே தரிசனமாகி கேட்கிறார், நீ விரும்புகிறது என்ன, என்னிடத்தில் கேளென்று. அந்த நேரத்திலே சாலொமோன் சொல்கிறார், எனக்கு உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறிவிப்பதற்கு ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் என்று. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த விருப்பம், இந்த சாலொமோனுடைய விருப்பம் கர்த்தருக்கு உகந்ததாய் இருந்தது, ஏற்றதாய் இருந்தது. கர்த்தர் சாலொமோனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார். அதோடு கூட அவர் கேளாத
ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய விருப்பம் உங்களுடைய மன விருப்பமும் கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்றதாய் இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 5:23 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் சாலொமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலதனையும் மனோவிருத்தியும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாருங்க, சாலொமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். அவருடைய ஞானம் எல்லாருக்குமே ஆச்சரியமாய் இருந்தது. அதை 1 ராஜாக்கள் 3:28 நாம் பார்க்கிறோம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிப்பதற்கு தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் என்று. இந்த சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரியும். 2 வேசிகள் தங்களுடைய ஒரு ஸ்திரீயுடைய குழந்தை இறந்து போய்விட்டது, ஒரு ஸ்திரீயுடைய குழந்தை உயிரோடு இருந்தது. இது நியாயம் விசாரிக்கும்படியாக இந்த ஸ்திரீகள் சாலொமோனிடம் வருகிறார்கள். அப்பொழுது அவர் கொடுத்த தீர்ப்பானது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிற அளவுக்கு இருந்தது. சாலொமோன் சொல்கிறார், உயிரோடு இருக்கிற பிள்ளையை வெட்டி இவளுக்கு பாதி அவளுக்கு பாதி கொடுங்கள் என்று. அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாயினுடைய குடல் துடித்தது. அவள் சொல்லுகிறாள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை அவளுக்கே கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறாள். செத்து போன குழந்தையின் தாய் சொல்கிற, எனக்கும் வேண்டாம் இவளுக்கும் வேண்டாம், நீங்கள் அதை வெட்டி போடுங்கள் என்று. அப்பொழுது இந்த தீர்ப்பை பார்த்தபோது இந்த ஞானம் இது கர்த்தர் கொடுத்த ஞானம் என்று சொல்லி அவரை பாராட்டி அவர்களை மதித்தார்கள். அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த ஞானம் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. சாலொமோனுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்வதற்கு ஞானம் தேவைப்பட்டது. பெண்களாகிய நமக்கு, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் அவசியமாய் இருக்கிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் என்று. ஒரு வீடு கட்டப்பட வேண்டுமானால் ஞானம் வேண்டும். அது ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினால் புரிந்து கொள்ளுதலினாலும் ஞானத்தினாலும் புரிந்து கொள்ளுகிறதினாலும் ஒரு நல்ல வீடு கட்டப்படுகிறது. அப்போ ஞானம் நமக்கு வேண்டும். இந்த ஞானத்தை நம் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நமக்கு ஒரு தேவையான ஒரு விருப்பம். இது கர்த்தரிடம் நம்ம கேட்கும்போது ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அவர் தருவார். இன்னும் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் கர்த்தருக்கு உகந்ததாய் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது முதலாவது நம்முடைய விருப்பமானது கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாக இருக்கிறது. 2வது மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இங்கே பாருங்கள், ஆண்டவராய இயேசு கிறிஸ்து கானானிய ஸ்திரீயிடம் சொல்கிறார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்கிறார். இங்கே இந்த கானானிய ஸ்திரீவுடைய விருப்பம் என்ன? அவள் 15வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற
கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கு, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த கானானிய ஸ்திரீவுடைய விருப்பம் தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற தன்னுடைய மகள் குணமாக வேண்டும் என்பது அவளுடைய விருப்பம். அவள் இயேசுவிடம் வருகிறாள். இயேசுவிடம் வந்து, என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிற, அவளை குணமாக்கும் என்று கூப்பிட்டு கேட்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அவர் பதிலே சொல்லாமல் அமைதலாக தான் இருந்தார். பிறகு இவள் திரும்பவும் கூப்பிடுகிறாள். அதில் கொஞ்சம் சம்பாஷணை இயேசுவுக்கும் அவளுக்கும் இருக்கிறது. இயேசு சொல்கிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதில்லை என்று சொல்கிறார். அவள் சொல்கிறார், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் எஜமான் சாப்பிட்டு சிந்துகிற அந்த துணிக்கைகளை மேசையின் அடியில் இருக்கிற நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே என்றாள். இந்த வார்த்தை தான் அவளுடைய விசுவாசத்தை அங்கே விளங்க பண்ணினது. இயேசுவால குணமாக்க முடியும் என்கிற விசுவாசம் இந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்தது. இயேசு அந்த நேரத்தில் தான், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினது ஆக கடவுது என்று சொல்வதை பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கூட இதே போல ஏதோ ஒரு பகுதியில் கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கலாம். இந்த வேதனையை நான் யாரிடம் சொல்வேன் என்று நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். நீங்கள் இயேசுவிடம் வாங்க, இயேசுவிடம் சொல்லுங்க. சொல்லும்போது நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் நமக்கு நாம் விரும்புகிற அந்த விடுதலை தருவார். உங்கள் வேதனைகள் நீக்கி சுகமான ஒரு வாழ்வை கர்த்தர் தருவார். இன்னும் பாருங்கள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில விரும்பினது செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 6வது அதிகாரம் 14-15 வசனங்கள், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாம் நமக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்திருந்தார். ஆபிரகாமுடைய விருப்பம் தனக்கு பிள்ளை இல்லை, சந்ததி வேண்டும் என்று கர்த்தர் சந்ததி கொடுப்பேன் என்று ஆணையிட்டிருந்தார். ஆனால் 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த சந்ததியை அவன் விரும்பினது கிடைத்தது. அதுவரை பொறுமையோடு காத்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் என்னென்ன விருப்பங்கள் காணப்படுகிறது? உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியம், படிப்பின் காரியம், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் அதை குறித்து உங்களுக்கு வாக்கு தத்தம் தந்திருப்பார் அல்லவா? அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் பிடித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்து இருக்கும்போது அந்த காரியத்தில் உங்கள் மன விருப்பத்தின்படி அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டுமானால் நாம் நம்முடைய மன விருப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். நம்முடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்குள்ளே விசுவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியத்தை எனக்கு நிறைவேற்றி தருவார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னும் கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் கர்த்தர் சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு 25 வருஷ காலமாய் காத்திருந்து அந்த மன விருப்பத்தை கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்து பெற்றுக்கொண்டார். அதே போல நம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்து இருக்கும் போது நம்முடைய மன விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். ஆமீன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தானினால் துதித்தேன்,
ஜெபிக்க இது தருணம்